போகரின் அற்புதங்கள். சீன நாட்டில் வாழ்ந்தவர் போகர். கிமு 100க்கும் 500க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தி உலக மக்களின் மனங்களில் இன்றும் வாழ்கிறார் அந்த அதிசய சித்தர் போகர். 18 சித்தர்களுள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர். ரசவாதியாகவும் தத்துவ ஞானியாகவும் எழுத்தாளராகவும் அனைவராலும் அறியப்படுகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வைகாவூரில் பிறந்தவர். சித்தர் காலங்கினாரின் சீடரான போகருக்கு எண்ணற்ற சீடர்கள் உண்டு. அதில் புலிப்பாணி சித்தர் முதன்மையானவர். போகர் மகான் தமிழிலும் சீன மொழியிலும் சித்த மருத்துவம், விஞ்ஞானம், ரசவாதம், காயகல்ப முறை, அறிவியல் ரீதியிலான கண்டுபிடிப்புகளையும் நமக்கு நூல்களாக தந்துள்ளார். உலகம் உய்ய பழனி தண்டாயுதபாணி மூலவர் திருவுருவச் சிலையை நவபாசானங்களை கொண்டு வடிவமைத்து தந்தவர். போகர் சீன தேசத்தில் போயாங் வே என்ற பெயரில் கிமு 147 முதல் 167 வரை வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. சீன அறிஞர் இயற்றியுள்ள தமிழ் தெய்வங்கள் மற்றும் இரவா நிலை எழுதியவர்களின் நிலை என்னும் நூலில் போகரின் வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார். போயாங் வே என்கிற போகர் சீனாவின் அரச குடும்பத்துடன் தொடர்பில் இருந்தவர் என்றும் தாவோயிசம் எனப்படும் உயர்ந்த கோட்பாட்டை பின்பற்றி பல காலம் வாழ்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார். சாகா வரம் தரும் 45 மூலிகைகளை கண்டறிந்தவர். ரசவாதம் போன்ற மணிகளிலும் இதை பயன்படுத்தியுள்ளார். போகர் 7000 என்கின்ற நூலில் பல்வேறு விளக்கங்களையும் நமக்கு தந்துள்ளார். பஞ்சசாரகார சுண்ணம் என்னும் உப்பை பற்றி விளக்கி கூறிய போகர் மகான் ரசவாத ஆராய்ச்சியாளருக்கு இன்றும் பேருதவியாக இருக்கிறார்.